இந்த போராட்டம் எஸ்ஐஆர் திட்டம் தொடங்கப்பட்டவுடன் மக்களிடத்திலே இந்த திட்டம் ஜனநாயக விரோதமானது, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடக்கூடிய நாங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் கொண்டு வருகின்ற இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை நாம் அனைவரும் எச்சரிக்கையாக அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ஒரு வலிமையான குரலை எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை உடனடியாக நாங்கள் அறிவித்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததையும் கடந்து பல்வேறு அமைப்புகளினுடைய தலைமைகள், ஆளுமைகள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்தியது என்பது எங்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்தது. அந்த வகையில் இந்த போராட்டத்தை அவர்கள் தான் வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம். இது ஒரு அடையாள போராட்டமாக, முதல் கட்ட குரலாக, ஒரு கழக குரலாக இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்கின்றோம். ஒரு திங்கட்கிழமை, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வச்சாலே நம்ம தோழர்கள் வருவதற்கான பல சிரமங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் கொரோனா காலத்துக்கு பின்பு 12 மணி நேர வேலை என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது, பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. அதையெல்லாம் கடந்துதான் எல்லாரும் போராட்ட களத்துக்கு வர்றாங்க. அதிலும் திங்கட்கிழமை நீங்கள் போராட்டத்துக்கு வர வேண்டும் என்பது சாதாரண விஷயம் அல்ல. கொள்கை பிடிப்புள்ளவர்கள், மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், மக்கள் அரசியல் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் நம்பினோம். அந்த வகையில் பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இதுபோல ஒரு சிறு கூட்டமாக, ஒரு சிறு குரலாக, பொறியாக எழுந்ததுதான் ஜல்லிக்கட்டு போராட்டமாக பெரும் தீயாக வளர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை மண்டியிட வைத்தது, மோடியை மண்டியிட வைத்தது. அதை மண்டியிட வைக்கக்கூடிய குரலை, போராட்டத்தை தமிழ்நாடு தான் நடத்துச்சு. இந்தியாவில் வேற யாரும் நடத்தல. தமிழர்கள் தான் மோடி என்கின்ற 56 இன்ச்சு எனக்கு இருக்குது, என்னை எவனும் அடக்க முடியாது என்று சொன்ன அந்த மோடியை முட்டி போட வைத்து தமிழர்களிடத்துல கெஞ்சுகின்ற ஒரு அரசியலை சாத்தியப்படுத்திய மண் தமிழர்களுடைய மண். அந்த மண்ணில் இருந்து இந்த குரல் எழுகிறது. எஸ்ஐஆர் என்பதற்கு எதிராக நாங்கள் திரளுவோம் என்று. நாங்கள் அன்றைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு திரண்ட பொழுதெல்லாம் இதைத்தான் சொன்னார்கள். இதற்காக எப்படி இத்தனை பேர் வருவோம் என்று சொன்னார்கள். லட்சக்கணக்கில் வந்தார்கள். இந்த மெரினா கடற்கரையில் மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்தார்கள். அப்படியான ஒரு எழுச்சியான போராட்டம் நடத்த வேண்டிய தேவை ஏன் இருக்குது அப்படின்னா, இதுல குடியுரிமையை முற்றிலுமாக நமக்கு ரத்து செய்யக்கூடிய எல்லா சதித்திட்டமும் இதுல இருக்கிறது. இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இப்ப அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆவணத்துல நீங்க இந்த வாக்காளர் அட்டை வாங்குவதற்காக கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் ஒரு 13 ஆவணங்களை பட்டியலிடுகிறார்கள். அதுல 12 ஆவணம் பார்த்தோம்னா நம்முடைய முகவரிக்கான ஆவணம், அடையாள அட்டை, பெற்றோர்களுடையது, அவர்களது பெற்றோர்களுடையது, இதெல்லாம் படிச்சுட்டு வரோம். சரி, இதெல்லாம் நம்மளுடைய ஆவணம் கொடுத்துட்டு வர்றோம். கடைசியா 13வது ஒண்ணு சேர்த்திருக்கிறான். என்னன்னா, பீகாரினுடைய எஸ்ஐஆர்ல உன் பேர் இல்லை அப்படிங்கிற பீகார் எஸ்ஐஆர் எக்ஸ்ட்ராக்டை எதுக்கடா சேர்த்தணும்ன்ற கேள்வி இப்ப கேட்கிறோம் நாங்க. 13வது ஆவணமாக பீகாரினுடைய தேர்தல் பட்டியலில் உன்னுடைய பெயர் இருக்கா இல்லையா என்கின்ற விவரத்தை நீ கொடுத்து உன்னுடைய பெயரை இதில் இணைத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் எதற்காக கொடுத்திருக்கிறது? எஸ்ஐஆருக்கான அந்த பதிவுக்கான அந்த விவரங்களிலே பீகாரினுடைய எஸ்ஐஆர் எக்ஸ்ட்ராக்ட நான் எதுக்குடா சேர்த்தணும் அப்படின்னா இது யாருக்கானது? இது யாருக்கானது? பீகாரில் இருக்கக்கூடிய தேர்தல் பட்டியலிலே, வாக்காளர் பட்டியலில் ஒருத்தர் பேர் இல்லைன்னா அது ஆதாரமா? அது எப்படி ஆதாரமாகும்? இது எதுக்கு சேர்த்த? இது எதுக்கு சேர்த்திருக்கிற? இதுவரைக்கும் முறையாக இது குறித்து இங்க தேர்தல் ஆணையர் பதில் சொல்லல. நீங்க பிஜேபியோடைய எல்லா திட்டத்தையும் எடுத்து பார்ப்போம். முதல்ல என்ன சொன்னானுங்க? ஆதார் அட்டை வாங்கினாதான் உனக்கு எல்லா சலுகையும் சொன்னாங்க. என்னாச்சு? சலுகைகள் போயிருச்சு. எல்லாருக்கும் ஆதார் அட்டையை கொடுத்து வாங்கி எல்லாத்தினுடைய ஆதார் அட்டையையும் வங்கியில் இருந்து எல்லா இடத்திலும் இணைச்சு அந்த ஆதார் விவரங்கள் பொதுவெளியில வரக்கூடிய அளவுக்கு மோசமா வச்சிருந்தானுங்க. அதற்கடுத்து என்ன பண்ணாங்க? ரேஷன் கார்டுல இந்த அட்டை அந்த அட்டை வாங்கினா கடைசியில எந்த அட்டைக்குமான முறையான பொருட்கள் வழங்கப்படவே இல்லை. கேஸுக்கு, உன்னுடைய கேஸுக்கான உரிமையை எல்லாம் நீ அந்த மானியத்தை எல்லாம் நீ கையில கொடுன்னு சொன்னா, அரசாங்கத்தில் ஒப்படைன்னு சொன்னா, கடைசியில் என்னாச்சு? கேஸ் விலை 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் எட்டிருச்சு. இதே போல கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னானுங்க. இன்னைக்கு நான் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் அமலாக்கத்துறை அனுப்புறோம்னு சொல்லி ஊடு அனுப்பிட்டு இருக்கிறான். கருப்பு பணம் ஒழிப்பு என்ன ஆச்சு என்கின்ற கேள்வி நம்ம எழுப்புறோம்.
அதுக்கடுத்து என்ன சொன்னா, ஜிஎஸ்டி வந்தா தொழிலாம் வளரும் சொன்னா. ஜிஎஸ்டி வந்த பிறகு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான நிறுவனங்கள் இழுத்து மூடப்படுகின்றன, இன்றைக்கும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யாரு கேட்கிறது? இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக செய்து வருகிறார்கள். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இது குடியுரிமையை உறுதி செய்வதற்காகத்தான் இவர்கள் இந்த வழியை எடுத்திருக்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராடிய பொழுது நாங்கள் அப்பொழுது மேற்பதற்கும் சொன்னோம், இது இஸ்லாமியர்களுக்கான மட்டும் பிரச்சனையாக நீங்க பாத்துறாதீங்க, இது ஒட்டுமொத்த மக்களுக்குடைய பிரச்சனை. இஸ்லாமியர்கள் புரிந்திருக்கிறார்கள், வீதிக்கு வந்திருக்கிறார்கள், போராடுகிறார்கள், அனைத்து மக்களும் வீதிக்கு வர வேண்டும் என்று அன்றைக்கு நாங்கள் சொன்னோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சதித்திட்டங்களை புரிந்து கொண்ட மக்களாக இஸ்லாமிய மக்கள் முதல் கட்ட போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். அனைவரும் இணைய வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. இது இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கான பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த குடிமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குமான பிரச்சனை. நமக்கும் பிஜேபிக்குமான சிக்கல், நமக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான சண்டை. இந்த சண்டைகளை இவர்களை தோற்கடித்து நாம் விரட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இவ்வளவு நுணுக்கமா, இவ்வளவு டாக்குமெண்ட் வச்சு அவ்வளவு யோக்கியமான அரசாங்கமாடா நீங்க நடத்துறீங்க நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. ஆக அன்பானவர்களே, இந்த தேர்தல் ஆணையம் என்பது மோசடியான ஆணையம். எல்லாரும் எஸ்ஐஆருக்கான விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தோழர்கள் பதிவு செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மோசடி செய்வதற்கு நாம் வாய்ப்பு கொடுத்து விடக் கூடாது என்பது நமக்கு மாற்று கருத்தை இல்லை. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, ஜனவரி மாசம் இவனுங்க பட்டியல் போடுறப்போ நம்ம பேர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கக்கூடாது சொல்றான். தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் எவனும் வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் டெல்லியிலிருந்து எவனும் தமிழ்நாட்டில் இறங்கிவிடக் கூடாது. அங்க லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் முறையான கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எங்களது பெயர்கள் நீக்கப்படும் என்றால் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் தேவையில்லை என்கிற முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். நாங்க பாத்துக்கிறோம் எங்களை யார் ஆள்றது என்பதை. நீ டெல்லிக்கார வந்து எங்கள் தேர்தல் நடத்தி எங்களுடைய தலைமையை யார் என்பதை முடிவு செய்வதற்கான எந்த யோக்கியதையும் எந்த டெல்லிக்காரனுக்கும் நாங்கள் தர முடியாது. ஏன் தரணும்? எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாது எங்களை யார் ஆளணும்ன்றது. எங்களுக்கு தெரியாது தேர்தல் எப்படி நடத்தணும்னு. நீ யாரு முதல்ல? நீ யாரு முதல்ல? ஏன் போன வருஷம் தான நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, அன்னைக்கு எஸ்ஐஆர் நீ நடத்திருக்கணும்ல, அதற்கு முன்னாடி நடத்திருக்கணும்ல, ஏன் நடத்தல? அப்ப போன எஸ்ஐஆர்ல போலி வாக்காளர் ஓட்டு போட்டான்றது நீயே ஏத்துக்கிற என்றால் மோடியினுடைய தேர்தல் வெற்றி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மோடி பதவி விலகிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் நடத்துங்கடா, நீங்க நடத்து. ஏன் போன வருஷம் பண்ண வேண்டியதானே? அவ்வளவு யோக்கியனா இருந்தா போன வருஷம் பண்ண வேண்டியதானே? பிஜேபி காரங்களை பார்த்து கேட்கிறேன், அதிமுக பார்த்து கேட்கின்றேன், ஏன் போன வருஷம் ஏன் பேசல? போன வருஷம் எஸ்ஐஆர் பத்தி நீ கொண்டு வரதுக்கான எந்த முயற்சி செய்யல? சரி, 24 தேர்தல் முடிஞ்சது இல்ல, அது முடிஞ்சு அடுத்த ஒரு மாசத்துல நீ எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? இத்தனை காலம் என்ன பண்ண? உனக்கு தேவையான தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்குரிய வகையில நீ அரசியல் சாசனத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து அதற்கேற்ப உனக்கான ஜால்ராவை தேர்தல் ஆணையராக அமித்ஷா மாற்றிய பிறகு எஸ்ஐஆரை கொண்டு வந்து எங்கள் மீது திணிக்கிறேன்னா நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. அந்த இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டிக்கு கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதை செய்யவில்லை என்றால் அந்த அத்தாரிட்டிக்கான எந்த மரியாதையையும் எந்த தமிழரும் தர வேண்டியதில்லை. தரேன், எது தரணும்? ஏன் தரணும்? எதுக்கு நீங்க எலெக்ஷன் நடத்தணும்? யார் கேட்டா? நீ போன வருஷம் இத பத்தி பேசல, நீ செலக்ட் ஆகி, நீ எலெக்ட் ஆகி, நீதான் நான் நரேந்திர மோடி பத்தி சொல்லணும். அயோத்தியாவில் தோத்து போனாலும் தானே நீ? அதானே அயோத்தியாவில் தேர்தல் முடிவுகள்ல ஏன் அந்த தேர்தல் அறிவிப்பு என்பது தடுத்து நிறுத்தப்பட்டது? 2 வருஷம் 2 மணி நேரம் எந்த தகவலும் வராமல் போனது? எத்தனை பேர் கேள்வி எழுப்பினாங்க? என்றைக்காவது பிஜேபி பதில் சொன்னதா? என்றைக்காவது பிஜேபி பதில் சொன்னதா? உத்தரப்பிரதேசத்திலே மிக பெரும் தோல்வியை தழுவிய பாரதிய ஜனதா கட்சி முடித்துக் கொண்டு உடனடியாக அந்த எஸ்ஐஆர் என்கிற திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் இந்த திருட்டுத்தனமான வேலையை, அழிப்பு வேலையை செய்கிறார்கள். ஆகவே அதற்கு எதிரான போராட்டத்தை நாம் நடத்தணும். அதனால சொல்றது என்னன்னா, அன்பான தமிழர்களே, பிராக்டிகலான பிரச்சனை இருக்குது. இந்த ஆவணத்தை எல்லாம் ஃபைல் பண்ண முடியாது. இது வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றதை விட மோசமா இருக்குது. பாஸ்போர்ட் அப்ளை பண்றதோட மோசமாக இருக்கிறது, விசா அப்ளை பண்றதோட மோசமாக இருக்கிறது. அதுக்கே 1000 நாள் ஆகுது நீங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சரிபார்ப்பதற்கு. 1 மாத காலத்திற்குள்ளாக 6 கோடி பேரினுடைய தகவலை எல்லாம் இவர்கள் சரிபார்த்து விட முடியாது. இதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. நாம் தேர்தல் ஆணையத்துக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் மக்களை திரட்டணும்.
தேர்தல் இறுதி பட்டியல் வெளியிடும் பொழுது நமது பெயரெல்லாம் இல்லை என்றால் இவங்கிட்ட மனு எல்லாம் போட்டு இருக்க கூடாது. எல்லாரும் மெரினாக்கு கிளம்பி வருவோம். ஜல்லிக்கட்டுல இவங்க எப்படி தண்ணி காட்டணுமோ அதே போன்ற ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தழுவி நாம் திரட்ட வேண்டும். தமிழ்நாடு தழுவி திரட்ட வேண்டும். அப்படி நடத்தினா லட்சக்கணக்கான பேர் வீதியில் வந்து உட்கார்ந்தாதான் இவங்களை விரட்டுவதற்கும் இவர்களோட திருட்டுத்தனத்தை ஒழித்து கட்டுவதற்கும் வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். தேர்தல் ஆணையங்கிற கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டினா முறையாக அக்கௌண்டபிளா செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இது வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி இல்ல. கர்நாடக தேர்தலில் செய்த அந்த தில்லுமுள்ளுகள் 1,00,000 வாக்கு ஏன் ஒரு தொகுதியில் வந்ததுன்னு இதுவரைக்கும் பதில் சொல்லல. ஹரியானாவில் 8ல் 1 வாக்கு திருட்டு வாக்குன்னு சொன்னதுக்கு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு பதில் இல்ல. பீகாரில் 35 லட்சம் 40 லட்சம் 60 லட்சம் என்று வாக்காளர் நீக்கப்பட்டதற்கு எந்த பதிலும் சொல்லலைன்னா நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் தேர்தல் ஆணையருக்கு சம்பளமும் நாங்க சோறும் போடுறோமே ஒழிய நீ பிஜேபிக்கு வாழாட்டுறதுக்காக நாங்க உங்களை அங்க வைக்கிறேன். அப்படி பிஜேபிக்கு தான் வாழாட்டிட்டு இருந்தா எந்த தேர்தல் ஆணையரும் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது. அது தமிழகம் முடிவு செய்ய வேண்டும். அதிமுக இதுல தமிழகோட சேர்ந்து நிற்கவில்லை என்றால் அந்த கட்சி தனிமைப்பட்டு போகும். அந்த கட்சியை ஒழித்து கட்டக்கூடிய வேலையை வேறு யாரும் செய்ய வேண்டியதில்லை. அந்த கட்சியின் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கட்சியின் தலைவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனைங்கிறது கட்சி கடந்த பிரச்சனைங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்களும் இருக்கிறார்கள், திமுக கூட்டணியில் இணையாத தோழர்களும் இருக்கிறார்கள், அதுக்கு எதிரான கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்களும் வருகிறார்கள். ஆனால் நாம் அனைவருமே அடிப்படை குடியுரிமை பிரச்சனை, வாக்குரிமை பிரச்சனை பத்தி பேசுறோம். இது கட்சி பிரச்சனை இல்ல. இது கட்சி பிரச்சனை அல்ல. இந்த போராட்டத்தில் எல்லா கட்சியும் இறங்கணும். நாம் தமிழர் கட்சி இறங்கணும். ஈழம் என்று சொல்லி 16 வருடமாக ஏமாற்றியது போதும். உனக்கு ஓட்டு விழுகாது. இப்ப நீ இறங்கு. அதே போலத்தான் நடிகர் விஜய், நீங்க அறிக்கை ஓட்டலாம் பத்தாது சார். நாங்கள் எல்லாம் கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு போட முடியாது. நீங்க வீதிக்கு வந்தாகணும். நாங்களா வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஓட்டு போட முடியும் எல்லாத்துக்கும். நீங்க வீதிக்கு வந்து உங்க கட்சிக்காரரை இறங்கி அரசியலாக்கி வீதியில இறக்கி நிறுத்துங்க. எஸ்ஐஆருக்கு அறிக்கை போட்டா போதுமா? இது எஸ்ஐஆர் பிரச்சனை என்பது தமிழனுடைய அடிப்படை வாக்குரிமை பிரச்சனை. அதற்கு எதிரான இந்த முற்றுகை போராட்டம் என்பது ஒரு தொடக்க புள்ளி. இதுல இத்தனை அமைப்பு தோழர்கள், ஆளுமைகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது பெரும் நம்பிக்கையை கொடுக்கிறது. இது அடையாள போராட்டமாக இல்லாமல் இனி வரும் 2-3 மாதங்கள் நமக்கும் தேர்தல் ஆணையத்தின் பஞ்சாயத்து அவங்க ஒழுங்கா வேலை பார்க்கிறத நாம் கவனிக்க போகின்றோம். ஏன்னா நாம தான் அவங்களுக்கு சம்பளம் தர்றோம். அவர்கள் ஒழுங்காக முறையாக வேலை செய்கிறார்கள் என்பதை கவனித்து இறுதி தேர்தல் வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுது அதில் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் இயங்க முடியாமல் முடக்கப்படுகின்ற வகையில் பெருந்திரளாக தமிழர்கள் வீதியில திரண்ட நிற்க வேண்டும். அந்த வகையில் தான் இந்த சதிகளை எல்லாம் முறியடித்து முடியும். ஆக தோழர்களை நாம் முற்றுகை போராட்டத்தை தொடங்குவோம். அரங்கத்தில் இருபுறத்திலும் இருக்கக்கூடிய தோழர்கள் முன்பாக 4 பேராக அணிகளாக திரண்டு நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். முற்றுகை போராட்டத்தை தொடங்குவோம். இங்கே தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கக்கூடிய இந்த தலைமை செயலகத்தை நோக்கியான ஒரு முற்றுகை போராட்டமாக நாம் திரண்டெழுவோம். இங்கு இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் முன்புறம் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். 4 தோழர்களாக